வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் 2. சில வருஷங்களுக்கு முன் அன்று நடந்தது போல் மீராவின் நினைவில் அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஓடி வந்து நின்றன. அப்போது அவள் தந்தை உயிருடன் இருந்தார். பிரபல கம்பெனி ஒன்றின் மேனேஜருக்கு அவர் பிஏ. பொறுப்பான உத்தியோகம், நல்ல சம்பளம், சொந்த வீடு, 2 பெண்கள், ஒரு பிள்ளை கொண்ட சிறிய குடும்பம். நம்பர் 3, கமலா நகர் ஆஃப் ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம். வீட்டுக்கு செண்பகம் என்று பெயர். பஸ் ஸ்டாண்டில் யாரை கேட்டாலும் சொல்லிவிடுவார்கள். மிக பெருமையுடன் தன் பள்ளி தோழிகளுக்கு தங்கள் வீட்டு விலாசத்தை கொடுத்து அவர்களை அவள் வற்புறுத்தி வீட்டிற்கு அழைப்பது வழக்கம். வீட்டை பற்றி அத்தனை பெருமை அவளுக்கு. முன்புறத்தில் வராந்தா, தூணை தழுவிக்கொண்டு படர்ந்திருந்த நித்திய மல்லிகொடி, காற்றோடு கலந்து வீசிய அதன் மலரின் மனம், தோட்டத்துக்கு கிணற்றருகே போட்டிருந்த சிமெண்ட் மேடை, அந்த வேப்ப மரம், அவள் தந்தை ஏகாம்பரம் கவனமாக பயிர் செய்து வளர்த்திருந்த ஒட்டு ரோஜா செடிகள் எல்லாம் அவள் நினைவில் ஆழமாக பதிந்து கிடந்தன. அந்த நாட்கள் அப்பா உயிருடன் இருந்த பொழுது அவர் சுற்றி கொண்டு கவலைகளே தெரியாமல் களிப்பில் மூழ்கி கிடந்த பள்ளிக்கூட சிறுமியாக இருந்த அந்த நாட்கள் ஆனந்தமான நாட்கள்தான். ஆனால் அந்த இன்பத்தின் நடுவே எத்தனை பெரிய இடி! சிறு வயதிலே அவள் அப்பாவின் நிழலாக வாழத் தொடங்கியதன் பிசகு பார்வதியை தான் சேரும். மீரா மாநிறம். அவளுக்கு இந்த கலர் நன்றாக இருக்காது. பரிமளா கழுத்தில் எதை போட்டாலும் எடுப்பாக இருக்கும். அவள் அழகி. அக்கா பரிமளாவுடன் மீராவை அம்மா ஒப்பிட்டு அடிக்கடி உறக்க பேசியதின் விளைவு அந்த பிஞ்சு உள்ளத்திலே ஒரு வேதனை. அதை மறக்க அன்பை தேடி அப்பாவிடம் போய் ஒட்டி கொண்டு விடுவாள். பரிமளாவும் அண்ணா சதாசிவமும் அம்மாவின் கண்கள், மீரா அப்பாவின் செல்லம். குழந்தைகளை பெற்றோர்கள் இவ்வாறு பகிர்ந்து கொண்டு விட்டிருந்தார்கள் அந்த வீட்டில். மீரா வளர்ந்து கொண்டு வந்தாள். அவள் அப்பா மீது கொண்டிருந்த அன்பும் வளர்ந்து கொண்டே போயிற்று. பள்ளிக்கூடம் போகும் முன் அப்பாவுக்கு ஒரு டாட்டா சொல்லாமல் அவள் போனதில்லை. அவர் வேலையிலிருந்து வரும்பொழுது வாசலில் தயாராக நிற்பாள் அவரை வரவேற்க. ஓடி சென்று அவர் கையில் இருக்கும் பையை வாங்கி உள்ளே வைப்பதில் அவளுக்கு எத்தனை கவனம்! அப்பா காஃபி, அப்பா பேப்பர், இதோ உங்கள் துண்டு. ஓடி ஓடி சென்று அவருக்கு பணிவிடைகள் செய்வதில் அந்த குழந்தை உள்ளத்திற்கு தான் எத்தனை மகிழ்ச்சி! ஏகாம்பரத்திற்கு மீராதான் உயிர். அவள்தான் அவர் மூச்சு. அந்த வருஷம் SSLC தேர்வில் அவள் நல்ல மார்க்குகள் வாங்கியிருந்தாள். ஏகாம்பரத்திற்கு பெருமை தாங்க முடியவில்லை. அதை கொண்டாட அவளை நகரத்தில் நடந்த நகைச்சுவை நிறைந்த ஓர் ஆங்கில படத்திற்கு அழைத்து சென்றிருந்தார். சிரித்து சிரித்து அவளுக்கு வயிறே வலித்து விட்டது. படம் முடிந்ததும் கடற்கரை பக்கம் அப்பா அவளை அழைத்து சென்றார். ஒரு பொட்டலம் வேர்க்கடலையுடன் இருவரும் மணல் மீது உட்கார்ந்து கொண்டனர். அப்பா, இங்கே வந்து உட்கார்ந்தால் வீட்டிற்கு எப்போ போவது? நேரமாகாதா? கவலையுடன் கேட்டாள். வீட்டிலே விஷயங்களை பேச நேரமில்லை. அதனால் அம்மா இங்கே வந்தேன். கவலை தோய்ந்த அவரது முகம் மீராவின் மனதை என்னவோ செய்தது. என்னப்பா? ஆவலுடன் அவர் வாயை பார்த்தாள். நான் சொல்லப் போகிறது உண்மை. நீ மனதை திடப்படுத்தி கொண்டு தைரியமாய் இருக்கணும். நான் ரொம்ப காலம் இருக்க மாட்டேன். நீ நல்ல பெண்ணாக படித்து முன்னுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி கொண்டு வென்று கொண்டிருந்த கடலையை அவசரமாக விழுங்கினாள் மீரா. அவள் நெஞ்சத்தில் திக்கென்று அடித்து கொண்டது. என்னப்பா உங்களுக்கு? கொஞ்ச நாளாக எனக்கு நெஞ்சு வலி. அசட்டையாக இருந்து விட்டேன். போன வாரம் ஆஃபீஸிலேயே பொறுக்காத வலி வந்துவிட்டது. டாக்டர்கிட்டே போனேன். எக்ஸ்ரே, ECG என்னென்னவோ பரிசோதனை. ஸ்பெஷலிஸ்டுக்கிட்டே அனுப்பி வச்சார் அவர். அந்த பெரியவர் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டார். மிஸ்டர் ஏகாம்பரம், உங்கள் இருதயம் ரொம்ப பலவீனமாகிவிட்டது. உங்களுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருகிறது. ஆஸ்பத்திரியில் 3 வாரம் தங்க வேண்டும் என்றார். அப்பா, கண்ணீரை அடக்க முயன்றாள் மீரா. ஆஸ்பத்திரியில் ரெஸ்ட் எடுக்க இப்போ நேரம் இல்லை என்று வந்துவிட்டேன். அதனால் உன்கிட்டே சொல்கிறேன். சாவு எந்த நிமிஷமும் எப்போவும் என் தலையில் உட்கார்ந்திருக்கிறது. இது டாக்டரின் தீர்ப்பு. ஏகாம்பரம் தமது சட்டை பையிலிருந்து ஒரு
மாத்திரையை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். என்னப்பா மருந்து எது? நெஞ்சு வலித்தால் டாக்டர் உடனே இதை வாயில் போட்டுக்கொள்ள சொல்லி இருக்கிறார். திணறினார் ஏகாம்பரம். இப்போ உங்களுக்கு நெஞ்சு வலிக்கிறதாப்பா? மீராவின் கண்கள் நீரை கொட்டின. சேச்ச, நீ தைரியசாலி, அதோடு புத்திசாலிங்கிறதுக்காக இந்த ரகசியத்தை உன்கிட்டே சொன்னேன். அப்பா கடிந்து கொண்டார். கொஞ்சம் முன்னே ஒரு படத்திற்கு அழைத்து கொண்டு போய் என்னை சிரிக்க சிரிக்க வச்சிங்க. இப்போ அழ அழ ஒரு பயங்கர சங்கதியை சொல்கிறீங்கப்பா, இது நியாயமா? அவள் விக்கினாள். சிரிச்சு சாணுதப்பட உனக்கு தெரிஞ்சதல்லவா? அதுபோல துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக அனுபவிக்கவும் தெரிந்து கொள்ள வேணும். கண்களை துடைத்துக்கொள் பைத்தியம். இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா. நீதான் புத்திசாலி பெண். உன் தாயார் பெரிய ஊதாரி. அவள் கை ஓட்டை கை. வீண் தம்பத்திற்கு ஆசைப்பட்டாள். பிறர் மெச்ச வாழ பணத்தை வாரி இறைத்து என்னை கடனாளியாக்கி விட்டாள். உன் அக்காவோ பொறுப்பில்லாதவள். சதாசிவம் உதவாக்கரை பயல். இதையெல்லாம் யோசித்து நான் வீட்டை விற்று விட்டேன். எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இன்சூரன்ஸ் பணம் வரும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லோரும் முன்னுக்கு வரணும். உன் அம்மாவுக்கு நீதான் புத்தி சொல்லணும். மீரா திகைத்து போய்விட்டாள். இப்போ நாம் எல்லோரும் வேற வீட்டுக்கு குடி போகணுமா? இன்னும் 4 மாதம் அவகாசம் கொடுத்திருக்கிறான் வீட்டை வாங்கினவன். அதற்குள் அவர் பேசாது நிறுத்திவிட்டு மகளை பரிதாபமாக பார்த்தார். நெஞ்சை அடைத்து தூக்கத்தை விழுங்கி கொண்டாள் மீரா. அப்பா, இதை நீங்களே அம்மாவிடம் சொல்லிவிட்டால் நல்லது. காலம் வரும், அப்போ அம்மா கிட்டே சொல்கிறேன். எதுக்கும் உன்கிட்டே முதலிலே சொன்னேன். ஏன் தெரியுமா? அவருக்கு பேச முடியாமல் உணர்ச்சிகள் தடையிட்டன. மீராக்கு அவர் சொல்ல வந்தது புரிந்தது. நம்ம வீட்டில் நீ ஒருத்திதான் என் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கும் குழந்தை. உன்னைத்தான் எனக்கு எதற்கும் நம்ப முடியும். சொல்லப்போனால் நீதான் என் மூச்சு. இப்படித்தான் ஏகாம்பரம் படப்படவென்று பேசியிருப்பார். ரொம்ப மனதை அலட்டிக்காதீங்கப்பா. இப்போ வலி குறைஞ்சிடுச்சா? அனுதாபத்துடன் கேட்டு பேச்சை வேறு திக்கில் மாற்றினாள். கடற்கரையை விட்டு சிறிது பொழுதில் அவர்கள் கிளம்பினார்கள். மணலை பாவாடையை நின்று உதறிவிட்டு அவள் எழுந்தாள். ஆனால் அதே சமயம் அவள் நெஞ்சிற்குள் வந்து ஏறி உட்கார்ந்து விட்ட அந்த துன்ப சுமையை அவளால் உதறிவிட முடியவில்லை. சின்னஞ்சிறு மனதிற்குள் எத்தனை பெரிய ரகசியத்தை அவள் பூட்டி வைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு. ஏகாம்பரம் தமது உடல்நிலையை பற்றி மனைவியிடம் பேசவே இல்லை. வீட்டை விற்று கடனை தீர்க்க தாம் செய்த ஏற்பாட்டை மட்டும் சொன்னார். அதற்கு பின் அந்த வீடு போர்க்களமாக மாறிவிட்டது. பார்வதி கோபத்தில் கூத்தாடிய காட்சியை இன்று கூட நினைத்து பார்க்க மீராவுக்கு அச்சமாக இருந்தது. அந்த வருஷ முடிவிற்குள்ளேயே அவர்கள் வாழ்வில் அவ்வளவு பெரிய மாறுதல் ஏற்படும் என்று அவள் நினைக்கவே இல்லை. அன்று மாலை கல்லூரியிலிருந்து அவள் வீட்டிற்கு வந்தாள். உள்ள அறைக்கட்டிலின் மீது அப்பா முனகி கொண்டு படுத்திருந்தார். அம்மாவும் பரிமளாவும் சினிமாவுக்கு போயிருந்தார்கள். சதாசிவம் வேலூரிலிருந்து தனது வேட்டகத்திற்கு மனைவி குழந்தைகளுடன் போய்விட்டிருந்தான். என்னப்பா உடம்புக்கு? கவலையுடன் கேட்டாள் அவள். நெஞ்சை வலிக்கிறது. ஆஃபீஸிலிருந்து சீக்கிரம் வந்து விட்டேன். கொஞ்சம் சாப்பிட தண்ணீர் கொண்டு வரியா? பேச முடியாமல் அவர் திணறினார். உடலும் உள்ளமும் பதற அவள் சமையல் அறைக்குள் ஓடினாள். ஒரு டம்ளரில் தண்ணீரை முகர்ந்து கொண்டு வந்து தானே அவருக்கு குடிக்க கொடுத்து உபசரித்தாள். நெஞ்சை தடவி கொடுத்தாள். மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தாள். வலியினால் அவர் படும் வேதனையை சகிக்க முடியவில்லை. எனக்கு பயமாக இருக்கப்பா, டாக்டரை கூப்பிட்டு கொண்டு வரேன். கண்ணீருடன் குழறினாள். வேண்டாம், இப்போ நீ வர எங்க நேரமாகுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். இப்படி உட்கார். மெல்ல சிரமப்பட்டு பேசினார். திகழடைந்து போன மீரா அவரது கரங்களை பிடித்து கொண்டு அருகில் உட்கார்ந்தாள். துன்ப உணர்வு அவளது வயிற்றை முறுக்கியது. உன்னை நன்றாக படிக்க வச்சு நல்ல இடத்திலே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எத்தனையோ ஆசைகள். விதி விட்டு வைக்க மாட்டேங்குது. நல்லா படி. கையில் ஒரு தொழில் வேணும். அது உன் உபயோகத்திற்கு, மற்றவங்களுக்கு சம்பாதித்து போட இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. நீ நல்ல பெண். நல்ல முடிவுகளை தான் எடுப்ப. எப்போவும் உனக்கு என் ஆசைகள் வந்து அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. என்று வேதனையுடன் முனகினார். அவள் கெட்டியாக பற்றி கொண்டிருந்த கரங்கள் துவண்டன. அப்பா, அப்பா,
உரத்து கூப்பிட்டாள் மீரா. அடுத்த கணம் ஓவென்று அலறிவிட்டாள். அண்டை அயலார் திமு திமுவென்று ஓடி வந்து ஒரே கூட்டம். ஏகாம்பரத்திற்கு அன்றுடன் மண்ணுலக வாழ்வு முடிந்துவிட்டது. பியூசியிலும் அவள் நல்ல மார்க்குடன் தேர்வு பெற்றாள். மேலே படிக்க ஆசை. ஆனால் அம்மாவும் அண்ணாவும் அவளை வேலைக்கு போக சொல்லி ஆணையிட்டனர். எத்தனையோ அலைச்சல், விண்ணப்பங்கள், சிபார்சுகள். முடிவில் சுதர்சன் ரப்பர் ப்ராடக்ட்ஸில் வந்து சேர்ந்து விட்டாள். அப்பாவின் ஆலோசனைப்படி அவள் இடையே கற்றுக்கொண்ட டைப்பிங், ஷார்ட் இப்போது உதவியது. 3 வருட உழைப்பிற்கு பின்னர் அவள் தலைமை டைப்பிஸ்டாக உயர்த்தப்பட்டு விட்டாள். அத்துடன் சம்பள உயர்வும் கிடைத்துவிட்டது. அப்பா உயிருடன் இருந்திருந்தால் மேலே படித்து கொண்டிருப்பாள். ஒரு சமயம் கல்யாணமாகி குடும்ப தலைவியாக இருந்திருக்கலாம். வேலைக்கு போக நேர்ந்திருந்தாலும் அப்பா அவளது ப்ரமோஷனை பற்றி மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அம்மா கூடுதலாக வரப்போகும் சம்பளத்தை பற்றி தான் மகிழ்ச்சி அடைவாள். கண்களை துடைத்து கொண்டு கைப்பையை திறந்து பவுடர் காம்பேக்டை எடுத்தாள். முகத்தின் மீது பவுடரை ஒற்றி கொண்டாள். கலைந்திருந்த கூந்தலை சீப்பால் மெல்ல வாரி சரிப்படுத்தி கொண்டாள். சிறிய டப்பாவிலிருந்து குங்குமத்தை விரலால் தொட்டு எடுத்து பொட்டை சரிப்படுத்தி கொண்டாள். லஞ்ச் பேக் முடியும் தருவாயில் இருப்பதை உணர்ந்து ஆசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். ரொம்ப சந்தோஷம் தானே உனக்கு? சின்ன வயசுலே ப்ரமோஷன் கிடைச்சிட்டுது. உன் மேலே ஜூனியருக்கு எத்தனை மதிப்பு? பேசிக்கொண்டே உள்ளே வந்தார் வேணுகோபால். தேங்க்யூ சார். 10 நாள் பட்டினி போல் அவள் குரல் மெல்லியதாக ஒலித்தது. கவலை படர்ந்து அவள் முகத்தை பார்த்து அவர் திடுகிட்டு போனார். ப்ரொமோஷனை பற்றி சந்தோஷத்தை காணுமே. டிஃபன் கூட சாப்பிடலை போலிருக்கே. வாட் இஸ் ராங் மீரா? அதிசயப்பட்டார் அவர். மேஜை மீது அவள் தாயார் கொடுத்த தயிர் சாத பொட்டலம் அப்படியே தொடாது இருந்தது. சம்பளம் அதிகமாக செலவுகள் அதிகமாகுமேனே கவலை சார். ஹெட் கிளார்க் ஆஃபீஸை அதிரும்படி உறக்க சிரித்தார். பணம் என்று சம்பாதிக்க அழைக்கிறோம். பணம் அதிகமாகி வந்தால் கவலைகளும் அதிகமாகி வருகிறது. பார்த்தாயா? அது கிடக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னபடி செய்துட்டு வரியா? ஒரு 10 ரூபாயாவது மிச்சம் பிடிச்சு பேங்கில் சேர்த்துட்டு வரியா? உரிமையுடன் கேட்டார். வேணுகோபால் மிகவும் கடுமையான குணமுடையவர். ஆனால் மீராவின் பணிவான குணத்திற்கு முன் அவரது கடுமை நாளடைவில் நலிந்து போய்விட்டது. நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே என்ற குறையே என்னவோ விரைவில் அவருக்கு அவள் மீது தமது மகள் போன்ற ஒரு பரிவு ஏற்பட்டு விட்டிருந்தது. அதை எல்லோர் முன்னிலையிலும் காட்டிக்கொண்டதில்லை. ஆனால் சமயம் வந்தபோது காட்ட தவறுவதும் இல்லை. நீங்கள் சொன்னபடி பணம் போட்டு வருகிறேன். மாதம் 15 ரூபாய்க்கு மேலே போட முடியலை. சொல்லி முடிப்பதற்குள் அவமானத்தில் உடல் குன்றி போனாள். அந்த 15 ரூபாயும் அவள் அம்மாவுக்கு தெரியாமல் மீதம் பிடித்து சேர்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு தனி பேங்க் கணக்கு இருப்பது கூட அவள் வீட்டவர்களுக்கு தெரியாது. செக்கை மாற்றி சம்பள பணம் அம்மா கையில் சேர்ந்துவிடும். பஸ்ஸிற்கும் டிஃபனுக்கும் புடவை மாத சீட்டிற்கும் அவள் தினம் அம்மா கையை தான் எதிர்பார்க்க வேண்டும். அந்த பணத்தில் மிச்சம் பிடித்து பேங்கில் போட எத்தனை தியாகம்! டிஃபன் இல்லாது பட்டினியாக இருந்து தன் பணத்தை தானே திருடி சேர்க்க வேண்டிய இழிநிலை. இதை எப்படி வெளியில் சொல்லிக் கொள்வது? இனி நீ அதிகம் சேர்க்க வேண்டும். 30 ரூபாயாவது மீதம் பிடிக்கப்பார். வேணுகோபால் புத்தி சொன்னார். முடியாது சார். சாப்பாட்டிற்கே போதாது சார். உன் தமையன் சம்பாத்தியத்தை சேர்த்தால் கூடவா போதாது? விசாரித்தார் அவர். அக்கா கல்யாணத்திற்கு பட்ட கடன் இன்னமும் அடைப்படவில்லை. அண்ணா சம்பாத்தியம் அதற்கு போய்விடுகிறது. கடன் வாங்கிய கல்யாணமா? பேஷ். அவர் முடிப்பதற்குள் ஆஃபீஸிற்குள் மற்றவர்கள் வரவே அவர் எழுந்து போய்விட்டார். கடன் வாங்கிய கல்யாணம் செய்ய வேண்டியதில்லை சார். எங்கள் அம்மா பெரிய ஊதாரி. அப்பா இன்சூரன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட், வீட்டிலிருந்த நகை பாத்திரம் எல்லாவற்றையும் பரிமளாவின் கல்யாணத்திற்கு வாரி இறைத்து விட்டாள். பெண்ணை பெரிய இடத்தில் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் அண்ணாவை கடனாளியாக்கிவிட்டாள். தன் பங்கு சொத்தும் தங்கை கல்யாணத்தில் அடிபட்டுவிட்டது என்று அண்ணாவிற்கு கோபம். அதனால் குடும்பத்தை பற்றி பட்டும் படாமலும் இருக்கிறான். நான் ஒருத்தி தான் விரும்பாமலோ பொறுப்பை எல்லாம் கழுதையாக சுமக்கிறேன். வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டும் என்று மீராவுக்கு ஆத்திரமாக இருந்தது. ஆனால் இவை அவள் குடும்பத்து சங்கதிகள். எல்லோரிடமும் சொல்லிவிட முடியாதே. டைப் அடிப்பதை நிறுத்திவிட்டு ஃபைல்களை புரட்டினாள்.
அவள் நினைத்தது போல் அன்றும் பார்வதி மகளின் வருகைக்காக வாயிலில் நின்று கொண்டிருந்தாள். அம்மாவின் கையில் கடித உரையை வைத்துவிட்டு மனக்கசப்புடன் மகள் உள்ளே சென்றாள். செக்கை எடுத்து பார்த்த தாயின் கண்கள் ஆச்சரியத்தில் மலர்ந்தன. மீரா முகத்தை கழுவிக்கொண்டு உள்ளே வந்தாள். எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று கலங்கிக்கிட்டே இருந்தேன். உன் முதலாளி மகாராஜனாக இருக்கட்டும், சமயத்துக்கு உதவி இருக்கிறான். திடுகிட்டு போனாள் மீரா. பரிமளாவிற்கு ஆடிக்கு ஒன்றும் செயலை. அதை பற்றி அவர்கள் வீட்டிலே குத்தலாக பேசுகிறாங்களாம். நம்ம மரியாதையை காப்பாற்றிக்க 300 ரூபாய்க்கு வெள்ளி கிண்ணம் ஆடிப்பாலுக்கு சீராக வாங்கி அனுப்பி விடுறதுன்னு கடையிலே பார்த்துட்டு வந்தேன். அம்மா, உனக்கு எப்போத்தான் பணத்தின் அருமை தெரிய போகிறது? விரல் ஒடிய ஒடிய நான் உழைச்சி கொண்டு வரும் பணத்தை உடனே கடைக்காரனுக்கு கொட்டி கொடுக்க உனக்கு எப்படி அம்மா மனசு வருகிறது? மீரா வாயால் கேட்கவில்லை. தாயார் கொண்டு வந்த காஃபியை வேண்டாவிருப்பாக விழுங்கினாள். சொல்ல மறந்துவிட்டேன். சாரதா டீச்சர் உன்னை வரும்படி கூப்பிட்டு அனுப்பி இந்த கடிதத்தை கொடுக்க சொன்னாள் என்றாள் தாயார். மீராவுக்கும் ஒரு மனம் உண்டு, ஒரு வருங்காலம் உண்டு. அவளும் வாழ வேண்டியவள். இந்த நினைப்பே இல்லாமல் மூத்த மகளின் சுகத்திற்கு இளையவளின் வாழ்க்கையையே பலியிட தயாராக இருக்கும் அந்த தாயாரை பற்றி அவள் என்னதான் நினைக்க முடியும்? தலை வெடிக்கும் போல் ஒரு பயங்கர உணர்வால் தவித்தாள். சாரதா டீச்சரிடம் நிம்மதியை தேடிக்கொண்டு வேகமாக வெளியே வந்தாள்.